ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்களுக்கு ஸ்பம் அதாவது விந்தணுக்கள் நிறைய பேருக்கு லோவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. எதனால் தெரியுமா? ஸோ இந்த வீடியோவில் சில ஹேபிட்ஸ், சில திங்ஸ் ஃபாலோ பண்ணும், சில திங்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ அது எது ஃபாலோ பண்ணும், எது அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனாலனா நிறைய பேர் நவே ஜென்ரேஷனில் லோ ஸ்பம் கவுண்டில் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெக்னென்சிக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்பம் அவ்வளோ மொட்டிலிட்டி சரியில்லை, மோர்ஃபாலஜி சரியில்லை, கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த திங்ஸ் சில ஃபாலோ பண்ணுங்கள், சில அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஸோ அது என்ன ஏது ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனால் சில அவாய்ட் பண்ணுறதுக்கு, சில ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ அவாய்ட் பண்ணுறது ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸசிவ் ஆஃப் ஹீட் அதிகமாக இருக்க, சூடு அதிகமாக இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி ஒர்க் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு, இன்னர் வேர் ரொம்ப டைட்டாக வேர் பண்ணுறீங்களே, ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு காட்டன் பேண்ட்டை வியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டன் பேண்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ நைட் டைமில் லுங்கி கிங்கி கட்டிட்டு இல்லை ஷார்ட் போட்டுன்னு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி அந்த ப்ரைவேட் பிளேஸ்க்கு காலி நல்லா போகிற மாதிரி, ஸோ ஏர் நல்லா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் போனால் செகண்ட் எக்ஸசிவ் ஆஃப் ஸ்மோக். ஸோ சிகரெட்டு, பீடி, இந்த ஸ்மோக் ஹெவியாக ஹேபிட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் போனால் எக்ஸசிவ் ஆஃப் ஆல்கஹால், நிறைய ட்ரிங்கெல்லாம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு 50 ml ஒரு 100 ml போதும். எதனால் சடனாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னும் போனால் மொபைல்ஸ் ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ பாக்கெட்டில் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் மொபைல்ஸ் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்களே. ஸோ வெளியே எங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது, இம்பார்ட்டன்ட் ஒர்க் போகும்போது வேணுன்னா மொபைல் பாக்கெட்டில் வச்சுன்னு போங்க. ரிமைனிங் டைமில் மொபைல் பாக்கெட்டில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹெவி ரேடியேஷன் அந்த ஸ்பம் மேலே ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். இந்த மொபைல் அதிகமாக பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணிங்களா. ஸோ பாக்கெட்டில் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எதனாலனா ஸ்பர்ம் ப்ரொடக்ஷன், அந்த டெஸ்டிக்கலில் ஸ்பம் ப்ரொடக்ஷன் ஸோ அவ்வளோ இது ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாது, ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இன்னும் போனால் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, எக்ஸசைஸ், ஹெவியாக ஹார்ட் ஒர்க். ஸோ இது ஹெவியாக பண்ணும்போது ஸோ அப்போ கூட உங்களுக்கு இந்த விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஃபாலோ பண்ணுற சில திங்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு 45 minutes முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க இல்லை, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 to 45 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஜிம்முக்கு போங்க. லைட் எக்ஸசைஸ், ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போனால் ஸ்லீப்பிங், த மஸ்ட் அண்ட் ஷுட் ஸ்லீப்பிங், நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெய்லி அட்லீஸ்ட் 8 hours, மேக்ஸிமம் 7 to 8 hours தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் போனால் ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, ஸோ சில பேர் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். போனால் மெடிடேஷன் கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 to 40 minutes பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் போனால் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ். ஸோ அது என்னென்ன எடுக்கணும், நட்ஸ் இருக்குது, சில ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அது அப்கமிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்க வேண்டி வரும். இன்னும் போனால் வெயிட் ஹெவியாக வெயிட் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எதுலன்னா வரப்போ லைஃப் ஸ்டைல் வேறு, பட் இப்போ லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சீக்கிரம் ஆகிடணும், சீக்கிரமாக பண்ணணும். ஸோ வண்டி வந்துருச்சு, சில பேர் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடந்து கூட போக மாட்டேன்றாங்க.
டூ வீலர்லேயே போகிறாங்கல்ல. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ இந்த லைஃப் ஸ்டைல் வந்து வெயிட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வெயிட் வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெயிட் எப்போ உங்களுக்கு கம்மி பண்ணுறீங்களோ பாடியில் ஹார்மோன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ அதே விதமாக கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஸோ வெயிட் ரிடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது மஸ்ட் அண்ட் ஷுட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சில அவாய்ட் பண்ணது இருக்குது, சில அவாய்ட் பண்ணும், சில வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு ஹெல்ப்பு விந்தணுக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிட்ணும், என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா உங்களுக்கு விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகுமோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கூட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.